உறவுகளுக்கு வணக்கம். இந்தியாவோட நல்ல ஒரு பந்துவீச்சாளரான முகமது சமி அவர்கள் கடந்த உலக கோப்பையில் ஒரு சின்ன நிகழ்வும் போது அவர் அந்த மைதானத்துக்குள்ளேயே பிரார்த்தனை செய்ய, அவர் இஸ்லாமியன்றதால பிரார்த்தனை செய்ய வந்தாரனோ, அப்படி வரும்போது சுற்றி இருக்க மக்களை பார்த்து ஐயோ இந்த இடத்துல நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனையை கைவிட்டதாகவும் அவர் மேலே நிறைய பேர் ஒரு குற்றச்சாட்டாகவும் ஒரு விமர்சனம் வச்சுட்டு வந்தாங்க. இப்போ அது பதிலடி தர விதமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூட இருக்க அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. முகமது சமி அவர்கள் தொடர்ந்து இந்தியாவுக்காக அந்த கிரிக்கெட்ன்ற ஒரு போட்டியில் நல்லா பவுலிங் போயிட்டு வர்றாரு. இது நம்ம எல்லாருமே தெரியும். ஏன் கடந்த உலக கோப்பையில் கூட இந்தியா தோற்று இருந்தாலும் அதில் இந்த பந்து வீச்சாளரோட அர்ப்பணிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அதில் குறிப்பிட்ட விதமாக சமியோடைய பந்து வீச்சுன்றது ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஏற்கனவே அவர் தேச துரோகின்ற அளவுக்கு ரசிகரால், இந்த கிரிக்கெட் ரசிகரால் விமர்சிக்கப்பட்டு ஓரம் கட்டி வச்சிருந்த ஒரு பவுலர் தான். இவரை இந்த உலகக்கோப்பையில் பயன்படுத்தும் போது இவர் எப்படி செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சிருக்கும் போது இந்தியாவுக்கு நல்ல ஒரு பெருமை சேர்க்கிற விதமாகவும், இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா, ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் மாதிரி எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலகக்கோப்பையோட இறுதிப் போட்டியில் எப்போதும் பும்ரா கூட பார்த்தீங்கன்னா சிராஜ் தான் பவுலிங் விடுவாங்க. ஆனால் ரோஹித் சர்மா என்ன பண்ணாரு, அன்னைக்கு இக்கட்டான சூழ்நிலைன்னும் போது சமி விட்டா நல்லா செயல்படுவான்னு சொல்லிட்டு அந்த இறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மா நம்மன ஒரு பந்து வீச்சாளராக இந்த முகமது சமி இருந்தார். அப்போது அந்த அளவுக்கு இந்த இந்திய கிரிக்கெட் அணியில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற விதமாகவும் பந்து வீச்சு பல பேருடைய பேர் சேர்த்து வச்சுருந்தா இந்த முகமது சமி. இதை நம்ம எல்லாருமே கண்மாடி பார்த்துட்டு தான் இருந்தோம். சரி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? கடந்த கிரிக்கெட்டில் இந்த லீக் மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீக் மேட்ச்சில் இலங்கை கூட இந்தியாவும் இலங்கையும் மோதும் போது அதில் இலங்கையை தோத்துட்டாங்க. அப்போது அதில் சிறந்த பந்து வீச்சா முகமது அவர்கள் 5 விக்கெட்டுக்கு மேலே எடுத்தார். அப்போது அந்த 5வது விக்கெட் எடுத்த உடனே எப்போதுமே ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, நல்லா கொண்டாட பண்ணுவாங்க. ஏன்னா 100 அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த கிரிக்கெட்டில் 5 விக்கெட்டு பவுலிங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அப்போ அந்த 5 விக்கெட் எடுத்த உடனே ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தார். அப்போ அவர் வந்து துள்ளி குதிச்சு உடனே கீழே மைதானத்தில் கை வச்சார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முகமது அவர்கள் அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ண வந்தார், அவர் இஸ்லாமியன்றதுல பிரார்த்தனை பண்ணுவார். ஆனால் சுற்றி இருக்க மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இது இந்து இருக்காங்க, இஸ்லாமிய இருக்காங்க, எல்லாமே சேர்ந்து இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் சுதாச்சின்னு அவர் பிரார்த்தனை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்தாருன்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்ணாங்கன்னா விமர்சன ரீதியாக ட்விட்டரில் போட்டிருந்தாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. சமி மீது ஒரு விமர்சனம் வச்சாங்க. அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சுத்திரங்களை பார்த்துட்டு அவர் பிரார்த்தனை செய்யாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலை தர விதமாக அவர் நேற்று என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப ஒரு பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, நான் இந்தியன்றதுலையும் ரொம்ப நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி என்ன சொன்னார்னா, எனக்கு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக எந்த இடத்துல வேணால் நான் பிரார்த்தனை செய்வேன், அதுக்கு முழு உரிமை எனக்கு இருக்குது. நான் எப்போதுமே பிரார்த்தனை செய்கிறதால அடுத்தவங்களை கேட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய பிரார்த்தனையை நான் செய்வேன். அதே மாதிரி மற்றவங்க யாராவது பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா அவங்கள ஒருபோதும் தடுக்கவே மாட்டேன். அவங்க பிரார்த்தனை அவங்க செய்யட்டும், என்னுடைய பிரார்த்தனை நான் செய்வேன், நான் யாரையும் போய் தடுக்க மாட்டேன். அதே மாதிரி என்னை யாரும் தடுக்கிற உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல நான் பிரார்த்தனை செய்யணும்னு நினைக்கவே இல்லை. ஒருவர் நினைச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் செஞ்சிருப்பேன், என்னை யாரால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இது இந்திய நாடு, என்னை யாரும் தடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அவர் கேட்டிருந்தாரு. அந்த இடத்துல நான் பிரார்த்தனை செய்ய நினைக்கல. ஆனால் நீங்கள் மீண்டும் ஏதோ ஒன்மது இது பண்ணுற மாதிரி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வந்து முற்பட்டீங்க, அதுக்கப்புறம் மக்களை பார்த்து பண்ணாமல் விட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்படிலாம் இல்லை, நான் பிரார்த்தனை வந்து செய்ய நினைச்சா செஞ்சிருப்பாங்க, அந்த இடத்துல செய்ய நினைக்கல. இது இந்திய நாடு, நான் ஒரு இஸ்லாமியராக நான் பெருமைப்படுறேன், நான் கண்டிப்பாக நான் நினைச்ச இடத்துல நான் பிரார்த்தனை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி அவர் என்ன சொன்னார்னா, நான் யாரையுமே வந்து பிரார்த்தனை செய்யறதை தடுக்க மாட்டேன். நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை எந்த மதத்தானரோ, இந்துவோ கிறிஸ்டினோ இல்லை மற்ற மதத்தினரோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, நான் தடுக்க மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய பிரார்த்தனை நீங்கள் தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. ஒருவேளை நான் வந்து மற்றவங்களுடைய அனுமதி வாங்கி தான், ஒருத்தர்கிட்ட அனுமதி வாங்கி தான் அந்த இடத்துல நான் வந்து தொழுகணும், ஒருத்தர் அனுமதி வாங்கி தான் நான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இது என்னுடைய நாடே இல்லை, இது எனக்கான நாடே இல்லை, நான் இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. எனக்கு சுதந்திரம் இருக்கு, எனக்கு பிரார்த்தனை செய்ய உரிமை இருக்கு, அதனால நான் செஞ்சுட்டு இருக்கேன். தொடர்ந்து எனக்கு ஒருவேளை பிரார்த்தனை அனுமதின்றது அடுத்தவங்க கேட்டு தான் நான் பிரார்த்தனை பண்ணணும், அடுத்தவங்க அனுமதி வாங்கி தான் நான் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த நாடு எனக்கான நாடுகள்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஒரு நல்ல ஒரு பதிலை ஒன்று சொல்லியிருந்தாரு.
பல நெட்டிசன்கள் வலைதளத்துல இது ஒரு குறிப்பிட்ட மத சண்டை தூண்டுற மாதிரி, இவங்க ஜாதி எப்படி மேல் ஜாதி கீழ் ஜாதி அதே மாதிரி மதத்துல கூட மேல் கீழ் அப்படின்ற மாதிரி ஒரு பாகுபாடை வச்சு நிறைய இடத்துல ஒரு மோதலை ஒன்று உருவாக்குறாங்க. இது இந்திய நாடு, இது ஒரு சர்க்குலர் ஸ்டேட். எம்மதமும் சம்மதம் எல்லா மதமும் ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு தான் இது. இந்த இடத்துல கண்டிப்பா இந்துக்களும் பிரார்த்தனை பண்ணலாம், இது எந்த ஒரு தடுப்பும் கிடையாது. இஸ்லாமரையும் பிரார்த்தனை பண்ணலாம், அது எந்த ஒரு தடுப்பும் கிடையாது. கிறிஸ்தவர்களும் இந்த இடத்துல அவங்களுடைய மதத்தை பின்பற்றி வரவங்க அதோட பிரார்த்தனை செய்யலாம், அதுக்கு எந்த ஒரு தடுப்பும் கிடையாது. அதே மாதிரி மற்ற மதத்தினரும் சமணவர்களோ இங்க இருக்க சில புத்தகங்களோ அவங்கள கூட என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல தொழுகைன்றது அவங்களுடைய பிரார்த்தனைன்றது பண்ணலாம். கண்டிப்பா இது எல்லாருக்குமே அனுமதியுடைய ஒரு நாடு தான். யாருமே யாரையும் தடுக்க கூடாது, எந்த ஒரு வன்மம் வச்சுக்க கூடாது. கண்டிப்பா அனைவருக்குமே பிரார்த்தனை செய்யறதோ அனைவருக்கும் எல்லா உரிமையுமே இந்த நாட்டுக்குள்ள உண்டு. தொடர்ந்து இந்த மாதிரி இருந்தா நம்ம நாடு இன்னும் மென்மேலும் வளரும். இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு முற்போக்கு இல்லாம ஒரு பிற்போக்குத்தனமான சண்டைன்றது நமக்குள்ள இல்லாம இருந்தா இன்னும் நாடு நல்லாவே இருக்குங்க. சினம் கொள் மனமே சினம் கொள், உன் எதிரே நடக்கும் அநீதிகளைக் கண்டு சினம் கொள்.